ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாலக் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக. இப்போ நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால பசலைக்கீரைலாம் கிடைக்கும், நல்லா கீரை வகையெல்லாம் நல்லா கிடைக்கும். இது பசலைக்கீரை. நான் தேவையானதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் கொஞ்சம் தேவையான அளவு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி, கப்பு கடல மாவு, அரை கப்பு இந்த ஒரு கப்பு கடல மாவில் அரை கப்பு அரிசி மாவு, அப்புறம் தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், பக்கோடா செய்யறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மாவு பிசைஞ்சிக்கலாம். முதல்ல கடல மாவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், பேக்கிங் சோடா, அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பசலைக்கீரை, இது அப்புறம் வெங்காயம், தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை ரொம்ப விட்டால் ரொம்ப இதாக போயிடும். இது மாதிரி கெட்டியாக நல்லா பசைஞ்சிங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலராக வரட்டும். வாசனை நல்லா வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. பாலக் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். பசங்களுக்கு ஈவினிங் டைத்தில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இது போலவே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நல்ல ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.